ரேண்டமாக வந்து உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ஃபீச்சரை வந்து ஃப்ரீயாக தராங்க, அல்லது வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் தராங்க, ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டூலை இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்லாம் கனெக்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப வந்து ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பார்க்குறாங்க. நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போட்டிருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷனால் வந்திருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அஃபிஷியல் டூல் மெட்டாவோட பிஸ்னஸ் சூட்டு, அப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் ஏபிஐ, அதில் வந்துட்டு நம்ம வந்து அஃபிஷியல் டூல்ஸ் எதுன்னு சொல்லிட்டு மெட்டா பார்ட்னர்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே வரும் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை ChatGPTயில் கூட தேடி பாருங்கள். தேடி பார்த்து அது இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வந்து நீங்கள் வந்து அக்சஸ் கொடுங்க, யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறோம் எல்லாத்தையும். ஒரு ரேண்டமாக வந்து ஒரு ஃபீச்சருக்காக ஒரு 400 மிச்சம் பண்ணுறேன், 300 மிச்சம் பண்ணுறேங்கிறதுக்காக வந்து எதுவும் வம்பு எடுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஆக்சுவலி வந்து இன்ஸ்டாகிராமோட லாகின் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? கேட்க மாட்டாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்க மாட்டாங்க. ஒரு அத்தரைஸ்டு டூலில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. ரெக்வஸ்ட்டு தான் இங்கே வரும். அந்த ரெக்வஸ்ட்டை தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதை ஒருக்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வெப்பில் ஒரு QR கோடு வரும்ல, அதே மாதிரி ஒரு QR கோடு எங்கேயோ ஒரு இடத்துல உள்ளே வருது, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ப வேண்டாம். எல்லாமே ஒரு அஃபிஷியல் தானான்னு போய் செக் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஆக்சுவலி ChatGPT கேட்டிங்கனாலே அதுவே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சொல்லிடும். டவுட்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் வந்து ஏன்னா அக்கௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வந்து அக்கௌண்ட் லாஸுங்கிறது வந்து இருக்கலே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஒஸ்ட்டு திங் டு டூ. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அப்புறம் போய் கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசி வாங்குறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய டாஸ்க்காக இருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ரேண்டம் ரிஸ்க்கு நம்ம எடுக்கவே வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க.